வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்தி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமையும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புஞ்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமொடுகாய கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே வாழ்க. வாழ்க குருவே துணை. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வையகம்.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்நலம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் தொகுப்பிலிருந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட நமது மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். நமது ஆர்வம் என்ற தலைப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய தலைப்பு நமது ஆர்வம். நேற்றைக்கு கடமையை பற்றி பார்த்தோம். அந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்திலே இந்த கவியிலே மேலும் சில கருத்துக்கள். உடல் வலிவோடு அறிவு திறன் ஒன்று சேர்ந்து உழைத்திடுவோம் முயற்சியுடன். விளைவை கொண்டு குடல் பசியை தீர்த்திடவே மட்டுமல்ல, குவித்திடலாம் பணம் என்ற குறிப்பும் அல்ல. கடல் சூழ்ந்த உலகில் வாழ் மக்கள் தேவை கண் காதால் எண்ணத்தால் அறிவை தாக்கி கடல் வேகம் நாம் ஏற்கும் தொழிலின் ஆர்வம் சுகதுக்க நிலையறிந்து கடமை செய்வோம். உழைப்பது என்பது கடமையாச்சு. எதை நோக்கி எப்படி எவ்வாறு உழைப்பது? இன்றைக்கு உழைக்காத மக்கள் என்பது பெரும்பாலும் இல்லை. ஏதோ ஒரு வகையில எல்லோரும் ஒரு தொழிலை மேற்கொண்டுதான் வாழ்கிறார்கள். பிறகு இவ்வளவு மக்கள் தொகை வந்த பிறகும் பல செயல்பாடுகள் தேங்கி நிற்பதற்கான காரணம் என்ன? இதெல்லாம் பல பொருளாதார தடைகள், கேள்விகள் எல்லாம் இருக்கு. இவற்றுக்கு எல்லாம் காரணம் என்ன என்று ஆய்ந்து பார்த்தால், இந்த கடமை என்ற சொல் திசை மாறி போனதை அறியலாம். அதாவது குடும்ப வாழ்க்கை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு உழைப்பு தான் தொழில். அப்ப அதற்கென்று சிறிது நேரம் அல்லது கொஞ்சம் ஒரு பகுதி நேரம் வைத்துக் கொள்ளுங்களாமே. 8 மணி நேரம் என்று ஒரு கோட்பாடு தொழில் புரட்சிக்கு பிறகு அமைக்கப்பட்ட, பெறப்பட்ட அற்புதமான ஒரு உரிமை. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் யுகம் விஞ்ஞான வளர்ச்சியினால் வந்த போது எல்லாமே அவசர கதியாக மாறியது. இப்ப நேரம் காலம் பார்க்க உழைப்பது என்ற நிலை இன்றைக்கு அரசாங்கமே ஒரு மனிதன் 12 மணி நேரம் உழைக்கணும் என்று லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே மக்கள் 8 மணி நேரத்துக்கு மேலதான் வேலை வாங்குறாங்க. இப்ப அரசாங்கமே 12 மணி நேரம் சொன்ன பிறகு தூங்குறது மட்டும்தான் வீட்டுக்கு வர்றாங்க. ஆண்கள் கூட ஒரு 6 மணிக்கு மேல வேலை செய்தது கிடையாதுங்க. 80, 90 எல்லாம் 4 மணிக்கே பெண்கள் எல்லாம் எங்க வீட்டுக்கு போங்க, வேலையை நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லி நாங்க அதை பகிர்ந்து கொண்டு செய்த காலமெல்லாம் உண்டு. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் 10 மணிக்கு பெண்கள் பேருந்திலிருந்து இறங்கி போற வழியில இட்லி மாவு, தோசை மாவு இருக்கும், அல்லது கையேந்தி பவன் இட்லி தோசை இருக்கும். அதை வாங்கி கொண்டு போகக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன்.
எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த உலகம்? தேவைகளுக்காக உழைப்பது என்று மாறி உழைப்பதே வாழ்க்கையாக மாறி போன அவலத்தை பாராட்டவா, விமர்சிக்கவா? யாருக்காக வாழ்கிறோம்? படிப்பு நமக்காக இல்லை. எதை படிச்சா என்ன வேலை கிடைக்கும் என்று அதை நோக்கியே நாம் நகர்ந்தோம். சரி, படிச்சு முடிச்சாச்சு. அதுக்கு தகுந்த வேலை யாரோ கொடுத்தாங்க. அவர்களுடைய நலத்திற்காகவே நாம் காலம் பார்க்க உழைத்தோம். அங்க ஏதோ ஒரு பங்கு சம்பளம் கொடுத்தாங்க. அதை வாங்கினா அதுல தட்டி பறிக்க இன்கம் டேக்ஸு, கமர்ஷியல் டேக்ஸு, இப்படி பல பேர். எல்லாம் போக மிச்சம் என்ன? 40-50 வயசுல பிபியும், சுகரும், அல்சரும், தூக்கமின்மை. இதுதான் வாழ்க்கையின் பலன். அப்ப யாருக்காக பிறந்தோம்? யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய கேள்விதான் இது. பெற்றேன் பல்பிறவே பிறருக்கே உழைத்து ஏழையானேன்னு சொல்ற மாதிரி, யாருக்காக படிக்கிறோம், யாருக்காக வேலை பார்க்குறோம், கிடைக்கிற எலும்பு துண்டு சம்பளத்துல ஒரு நல்ல எலும்பு டிஏல பெருமைப்பட்டு கொண்டு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் பெருமைப்பட்டுக்கிறோமே தவிர, இந்த உழைப்பின் பலன் எங்கே போகிறது? யாருக்கு போகிறது? எந்த அளவிலே போகிறது? தமிழ் ஒரு திரைப்படம் லாபம் அப்படின்னு. அது எதுக்கு லாபம் அப்படின்ற கோணத்துல அந்த திரைப்படம் எடுத்திருப்பாங்க. அது உண்மையிலேயே சிந்தனைக்குரிய ஒரு திரைப்படம். அடக்க விலை, ரா மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதுல இவருடைய உழைப்பு, நிர்வாகத்திற்கான சம்பளமோ கூலியோ. லாபம் எதுக்காக? இல்லையா? இவ்வளவுதானே டோட்டல் காஸ்ட். இப்போ லாபம்னு ஒன்று எதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க? சரி, அது கூட பரவாயில்ல. அந்த லாபத்தை எவ்வளவு வைக்கிறது தெரியுங்களா? டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி லாபம் வச்சுக்கலாம். மக்களுடைய அறியாமைக்கு தகுந்தாற்போல் விலையை வச்சுக்கலாம். அப்ப இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். அப்போ இந்த கடமை என்பது எதிலே திசை மாறி இருக்கிறது என்று சொன்னால், பணம் பண்ணுவதிலே திசை மாறி இருக்கிறது. ஒரே டார்கெட் தான். எந்த தொழில் செய்தாலும் மெயின் டார்கெட் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கலாம் என்பதுதான். அப்ப மனித நேயம் எப்படி இருக்கும்? மற்றவருடைய உடல் நலமோ மற்றவை எப்படி இருக்கும்? இதுல நிர்வாகம் என்பதெல்லாம் எல்லா கோணத்திலையும் பார்க்கணும். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, கில்லிங் அதர்ஸ் பெனிஃபிட்ஸ் இஸ் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். இதுதான் தனியார் துறை, பொதுத்துறை, அரசு துறை எல்லா இடத்துலையும் இது இருக்கும். கில்லிங் அதர்ஸ் பெனிஃபிட்ஸ் இஸ் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். அப்புறம் எப்படி உடம்பு மனசும் நல்லா இருக்கும், சமுதாயம் எப்படி நல்லா இருக்கும்? எனவே உடல் வலிவோடு அறிவு திறம் ஒன்று சேர்த்து உழைத்திடுவோம் முயற்சியுடன். சரி, உடல் உழைப்பு, அறிவின் உழைப்பு. அப்ப இதற்கான ரிசோர்சஸ் வேணும் இல்லையா? எதை எதுவாக மாற்றுவது? இயற்கை வளங்களைத்தானே உருமாற்றி தரமாற்ற முடியும். அப்ப இயற்கை தந்தது 2 வகை வளங்கள். ஒன்று நேச்சுரல் ரிசோர்சஸ், இன்னொன்று ஹியூமன் ரிசோர்சஸ். ரெண்டுமே இயற்கை தந்த கொடைதான். அப்ப இதை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதுதான் மனித நேயத்தோடு கலந்த பொருளாதாரம். மனித நேயத்தோடு கலந்த பொருளாதாரம். இதுல இந்த பொருளாதாரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியல மக்களுக்கு.
இதுக்கு என்ன மாற்று சொல்? பண ஆதாரம். பொருளாதாரம் ஈக்குவல் டு பண ஆதாரம். எவ்வளவு பணம் இருக்கோ அதுதான் பொருள் கணக்குன்னு ஆயிப்போச்சு. கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். அப்ப எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்ப பணத்தை மட்டுமே மையப்படுத்துகின்ற போது எல்லா வகையான பிரச்சனைகளும் உருவாகிறது. இப்போ காமராஜர் காலத்துல அவர் சொல்றார், மக்கள் ஏதோ ஒரு வகையில அரசாங்கம் இலவசமா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு ஒன்றும் சிரமமே கிடையாது. நோட் அடிக்கிற மிஷின் எங்கிட்ட தானே இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட. அடி ஓவர் டைம் போட்டு அடிச்சிடலாம். ஆளுக்கு ஒவ்வொரு மூட்டை பணமா கொடுத்துடலாம். என்ன செய்வீங்க? பணத்தை தூக்கிட்டு கடையை ஏறி அறிவுங்க. சரி, இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கலாம். தீர்ந்து போனதுக்கு அப்புறம் அங்க விற்கிறதுக்கு பொருள் இருக்கணும்ல, அது எங்கிருந்து வரும்? அப்போ படிக்காத மேதை சொன்ன பொருளாதார தத்துவம், உழைப்பு தான் பொருளாதாரம். இந்தியாவில் பொருளாதார மேதை பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அவரும் ஒரு அந்த காலத்துல இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த 2 பேர் அடிச்ச கூத்து என்னன்றது இந்திய மக்கள் மறந்திருப்பாங்க. பொருளாதாரத்தை வீழ்த்தியது இந்த 2 பேர் தான். இந்திய பொருளாதாரத்தை வீழ்த்தியது இந்த 2 பேர் தான். அதுல முக்கியமா இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இவர் ஒரு அப்பாவி, இவர் ஒன்றும் தெரியாது, ரப்பர் ஸ்டாம்பு. இந்த பொருளாதார மேதை. ஆனா படிக்காத பொருளாதார மேதை என்ன சொன்னாங்க? உழைப்பு தான் பொருளாதாரம், பணம் அல்ல என்று மகரிஷி சொன்ன அதே கருத்தை காமராஜர் சொன்னார். எனவே இயற்கை தந்த வாழ்க்கை, இயற்கை தந்த வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ், இந்த இரண்டும் கலந்தால்தான் வாழ்க்கை வசதிகள், வாழ்க்கை மேம்பாடு. சரி, உடல் வலிவோடு அறிவுத்திறன் ஒன்று சேர்த்து உழைத்திடுவோம் முயற்சியுடன். சரி, அந்த உழைப்புக்கு விளை வரும் இல்லையா, பலன்? அந்த விளைவை கொண்டு குடல் பசியை தீர்த்திடவே மட்டும் அல்ல. வெறும் சாப்பாடு இருந்தா போதுமா? விலங்குகளுக்கு வேற தேவையில்லை. பசிக்கும் போது உணவு வேணும், இனவிருத்த காலத்துல துணை வேணும், வேற ஒன்றும் அதுக்கு தேவையில்லை. சர்வைவல், அவ்வளவுதான். ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, பராமரிப்பு. ஆனா மனிதனுடைய அறிவுத்திறம் அப்படி அல்லவே. வெறும் உணவு மட்டும் இருந்தா போதும் இருந்திருப்பானா மனிதன்? முடிந்ததா? அப்ப இந்த அறிவின் வளர்ச்சி, அறிவின் எழுச்சி, பிறகு வளர்ச்சி, அதுல பல வகை பொருட்களை தன் தேவைக்கு ஏற்ப கண்டெடுத்தான். நம்முடைய மூளை செய்ய வேண்டிய வேலை எனக்கு ஏஐ எவ்வளவு விரிவா செய்து பாருங்க. அதே போல உடல் செய்ய வேண்டிய வேலைகளை கருவிகள் எவ்வளவு துரிதமாக செய்கின்றன. எல்லாமே விஞ்ஞானத்தால் பெற்ற பெருமைகள் தானே, குறைச்சு சொல்ல முடியுமா? எனவே குடல் பசியை தீர்த்திடவே மட்டும் அல்ல, குவித்திடலாம் பணம் என்ற குறிப்பும் அல்ல. அதாவது 80கள் வரைக்கும் கூட மனிதாபிமானத்தை பார்த்திருக்கின்றோம். இங்க கோயம்புத்தூர்ல பல தொழிலதிபர்கள் எல்லாம் ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டதை பார்த்திருக்கோம். சமீப காலங்கள் அதெல்லாம் காணவே இல்லை. அதாவது ஒரு முறை நம்முடைய மன்றான்வர்கள் தான், அவரும் செல்வந்தார், இன்னொரு செல்வந்தார் பத்தி அவர் சொல்றார். தினமும் நிறைய பேர் நன்கொடைக்கு வந்து நிக்கிறாங்க வரிசையில், கொடுத்து கொடுத்து சலிச்சு போகுதுங்க அப்படின்னாராம். நான் இவர்கிட்ட கேட்டேன், இதுல என்னங்க சலிச்சு போறது இருக்குது? மக்கள் காசு, இவருக்கு பொது தொண்டு செய்வதற்கு நேரம் இல்லை, நான் செய்யறேன்னு யாரோ வந்து முன் நிற்கிறாங்க, இல்லை கொடுக்கறதுல என்ன கஷ்டம்?
அப்படின்னா, இல்லைங்க அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல அப்படின்னாரு. ஓஹோ, அளவு இருக்குதா? ஓகே. இப்ப என்ன அளவு? அவர் இங்க கோயம்புத்தூர்ல ஒரு தொழில் தொடங்கிய போது எவ்வளவு முதலீடு போட்டாரு? ஒரு 5 கோடி 10 கோடிய வச்சுக்கோங்க. சரி. இவருக்கு உரிமையுள்ள தொகை எவ்வளவுங்க? இந்த 5 கோடி பிளஸ் அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கின்ற நிர்வாக திறம், அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கே. என்ன பெரிய போஸ்டா இருந்தாலும் சேர்மனோ டைரக்டரோ அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குல்ல, அதையும் போட்டுக்குங்க. சரி, இந்த 5 கோடிக்கு வட்டி வேணும் இல்லையா? என்னதான் இயற்கை நீதிப்படி வட்டி கூடாதுன்னு சொன்னாலும் கூட சமுதாய சட்டப்படி, சமுதாய அமைப்புப்படி வட்டி ஒன்று இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துக்குங்க. அப்போ கேபிட்டல் பிளஸ் லேபர் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த 3 தான் இவருக்கு உரிமை. ஆமாங்க. இப்ப இந்த 3ஐயும் கூட்டுங்க. இப்ப என்னுடைய அசெட் வேல்யூ அளவு இந்த 3 கூட்டின தொகை தான் இருக்குமா இல்ல அதிகமானு கேட்டேன். நிச்சயமா அதிகமா தாங்க. இந்த அதிகம் எப்படி வந்தது? ஒண்ணு, தன்னிடத்தில் வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களுக்கு குறைந்த சம்பளம் தந்தது. 2வது, உற்பத்தி செய்த அல்லது வாங்கிய பொருளுக்கு பல மடங்கு லாபம் வச்சு வித்தது. 3வது, என்ன அரசாங்கத்துக்கு வரி கட்டம் ஏமாத்தினது. வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டேன். இதுல கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். இவனுடைய பணம் கொடுக்கலையே, இந்த 3ல இருந்து கொடுக்கறாரு, அவ்வளவுதானே, இதுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். என்னங்க இப்படி சொல்றீங்க? இதுதான் எக்கனாமிக்ஸ், இதுதான் எக்கனாமிக்ஸ். இது போல அந்த ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், அந்த இடைவெளி விரிஞ்சுக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் இந்த இடைவெளி விரிந்து கொண்டே போகிறது. அப்புறம் எப்படி சமுதாயம் நல்லா இருக்க முடியும்? எனவே பணம் குவித்தெல்லாம் என்ற குறிப்பும் அல்ல. அப்புறம் எதுக்காக? கடல் சூழ்ந்த உலகில் வாழ் மக்கள் தேவை. 820 கோடி மக்கள் இன்றைக்கு இருக்கிறோம். எல்லாருக்கும் உணவு வேணும். வளர்ந்த நாடு அமெரிக்கா, கனடா. 10 ஆண்டுக்கு முன்பு இருந்ததை விட அமெரிக்காவில் இன்னைக்கு ஹோம்லெஸ் எண்ணிக்கை கூடி வருது. இன்னும் அந்த பக்கம் சவுத் கலிபோர்னியா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமைக்கு கோட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ வளர்ந்த நாட்டின் நிலையை எப்படின்னு சொன்னா இந்திய நாடு மாதிரி இருக்கிற நாடுகள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? கனடால ஒரு வீடு வாங்க முடியாது ஒரு ஒத்தை சம்பளத்துல. 2 பேர் சம்பாதிச்சா ஒரு வீடே வாங்க முடியும். ஆனா அதே ஊர்ல ஸ்போர்ட்ஸ் கார்ல தான் பல பேர் போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு பணமும் சேருது. அப்ப என்ன பார்க்கிறோம் என்றால், உழைப்பவனுக்கு குறைஞ்ச காசை கொடுத்துட்டு மீதியை போற லாப கணக்கில் எழுதுற ஒரு சைக்காலஜி, இந்திய சைக்காலஜி கனடாலையும் இருக்குது. அதனால அங்க ஒரு பக்கத்துல மிக பெரும் செல்வந்தர்கள், மறுபக்கத்துல வாழ்க்கை தேவைக்கே போராடுகின்ற மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. எனவே கடல் சூழ்ந்த உலகில் வாழ் மக்கள் தேவை கண் காதால் எண்ணத்தால் அறிவை தாக்கி கடல் வேகம் நாம் ஏற்கும் தொழிலின் ஆர்வம். கண் காதால் எண்ணத்தால் அறிவை தாக்கி. தினசரி யூடியூப்ல வந்ததுங்க, எந்த மந்திரி எவ்வளவு கொள்ளையடிச்சார். செய்தித்தாள்ல வந்து இதுல வந்துருது, எந்த வீட்டுல இடி ரைடு எடுத்தாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணினாங்க. எந்த தொழில் எவ்வளவு வருதுன்றது எல்லாம் கண்ணு காது எண்ணம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. அப்ப என்ன ஆகுது? நாமும் அந்த பணத்தை சம்பாதித்தால் தான் வசதியா இருக்க முடியும், கௌரவமா இருக்க முடியும்.
என்று அந்த பணத்தை நோக்கியே நகர்கின்ற போது தர்மம் தலைமறைவாகி போகும். ஒழுக்கம் இல்லை, தர்மம் இல்லை, நியாயமும் இல்லை. எனவே இதெல்லாம் கடந்து சுகதுக்க நிலை அறிந்து கடமை செய்வோம். எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? போகும்போது எடுத்துட்டா போக போறோம். ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? இதுல இப்படி யோசிப்பதும் உண்டு. விட்டுட்டு போற கதி இருக்கிற போது இந்த புடுங்கு கொள்ளடிக்கிறானே, ஒருவேளை கொண்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி வசதி இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன். சாகும்போது கொண்டு போயிட்டு பிறக்கும்போது கொண்டு வர மாதிரி வசதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் நம்ம நாடு? ரொம்ப தமாஷா இருக்கும் இல்ல? வேடிக்கை தான். இந்த மக்களை பார்க்கிற போது வேடிக்கை தான். எதையோ சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு பறந்துகிட்டு இருக்கிறாங்க. எதை சாதிக்க போறோம்? இல்ல எதை யார் சாதிக்கல நமக்கு முன்னாடி? சொல்லுங்க. நமக்கு முன்னாடி யார் எதை சாதிக்கல? பெரிய பெரிய உலக தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்பர் 1 பணக்காரங்களாம் ஏற்கனவே இருக்கிறாங்க. வேற எதுல நம்ம புதுசா சாதிக்க போறோம்? தேவையில்லாம பிபி ஏற்றிக்கிட்டு டென்ஷன் ஆகி அறப்பைத்தியமானதான் மிச்சம். இந்த எதிர்பார்ப்புல, இந்த மோட்டிவேஷன்ல சிக்கிக்கிட்டு உடம்பு கட்டுது, மனசு கட்டுது தான் மிச்சம். ஸோ சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப். ஒரு நிறைவான வாழ்க்கையை, வெற்றிகரமான வாழ்க்கையை விட பல மடங்கு நிறைவானது, முழுமையானது. அப்ப அந்த நிறைவான வாழ்க்கை என்ன? எல்லாவற்றிலும் மாடரேஷன், அளவு முறையோடு வாழ்ந்து போவது. அளவுக்கு அதிகமாக எதுவும் நமக்கு தேவையில்லை. சாமி சொன்ன மாதிரி எவ்வளவு வகை உணவு இருந்தாலும் அன்லிமிட்டெட் மீல்ஸ் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், யூ கேன் கிவ் அன்லிமிட்டெட் மீல்ஸ் பட் மை ஸ்டொமக் இஸ் லிமிட்டெட். வாட்டோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு விட மாட்டேன்ற. அப்புறம் என்ன அன்லிமிட்டெட் மீல்ஸு? அது மாதிரி வயிற்றுக்கு மேலே சாப்பிட முடியாது. கபோர்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி துணி வச்சுக்கிட்டாலும் ஒரு சமயத்தில் ஒன்றுக்கு மேலே போட்டுக்கிட்டா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அப்புறம் துபாயில், அமெரிக்கா, லண்டன்ல எல்லாம் சொத்து வாங்கி வச்சாலும் இருக்க இடம் தான் நடக்க முடியும், உட்கார முடியும், படுக்க முடியும். இன்னொரு பைத்தியக்காரத்தனமான மக்கள் பாருங்களேன். இதுக்கு ஊருப்பாட்டு போய் சொல்லி தெரிய வேண்டியது. இப்படி மக்கள் அறியாமல் சிக்கி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பைத்தியம் தெரியணும்னு சொன்னா மகர்ஷி மாதிரி உண்மையான மகான்கள் வந்து இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கான வாழ்க்கை திட்டங்களை வகுத்து தந்தாலும் இவையெல்லாம் அரங்கேறணும் இல்லையா? யார் அரங்கேற்றுவார்கள்? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. லாபம் பற்றி இதை பற்றியெல்லாம் சொன்னீங்க. உழைப்பே பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமராஜர் அடிப்படையான சொன்னார். ரொம்ப அடிப்படையான ஒரு அறிவு ஆமா இல்லையா? ஆமா. உடலிலே வலுவும் உள்ளத்திலே உறுதியும் இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் இயன்ற வரைக்க உழைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். வயது காலகட்டம் இதில் ஓய்வு அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்திற்கான பங்களிப்பு நம்மால் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றதை. அருமை ஐயா, மிகச்சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். அதற்கு நல்லதொரு முன்னுதாரணமாக தாங்கள் விளங்கி கொண்டிருப்பதும் இங்கு மிகச்சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். இந்த வயசுல நீங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்தி மகான் வழியில என்னால இது முடியும், நான் பண்றேன்
எனக்கு இது தெரியுதோ தெரியலையோ, இதை நான் கற்றுக்கிட்டு நான் பண்ணுறேன். இந்த ஆர்வம் இது நான் முகத்துக்கு நேராக துதி பாடுவது போல இருக்கலாம். ஆனால் இது உண்மை 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 உண்மை. இந்த கருத்தில் நாம் அனைவருமே ஒத்து போனாலே போகிறோம். இந்த உலகம் எங்கேயோ போயிடும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து நன்றி ஐயா, சிறப்பாக வாழ்க. தொடர்ந்து சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடலை பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தாலை மனமாமுயிர் உடல்களில் மதி உயர்ந்திவ் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவத்தில் கலந்து கொண்ட அந்த தவத்தை வழிநடத்தி நச்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவளின் அன்பு குடும்பம், அவளின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இடைநிலை உணப்பயத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.